ஓகே எம்ஜிஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா முன்னாடி நம்ம நின்றுட்டுருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்ம இப்போது இந்த கார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கண்டிப்பாக வந்து ஓட்டிலாம் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து சென்டர் ஆஃப் அ மால் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு மால். ஸோ மாலோட நடுவில் வந்து ஒரு டெஸ்லா ஷோரூம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்த உடனே கண்டிப்பாக இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்து இருந்தவங்க கிட்ட நான் ஆல்ரெடி நம்ம மஸ்கோட ட்வீட் எல்லாம் காமிச்சு ஒரு ஃப்ளெக்ஸை போட்டு நான் இங்கே கண்டிப்பாக ஷூட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஹைப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே அடக்கிட்டு நான் வந்து ஃபார்மலாக வெளியே இருக்கோம் மாலில் இருக்கோங்கிறதுனால அமைதியாக பேசினேன். பட் மனசுக்குள்ளே வந்து எல்லா பிஜிஎம்மும் ஓடிட்டுருக்கு. பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து டெஸ்லா வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் கம்பெனி. ஏன்னா அந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் ஓடுது. ஒரு காரு நீங்கள் ஓட்டவே வேணாம், அது எலக்ட்ரிக்காக ஓடுது. இதெல்லாம் வந்து லிட்டரலாக ஒரு 100 வருஷமாக இருக்கிற ஒரு கார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்குனது வந்து டெஸ்லா தான். ஸோ இலான் மஸ்க் வேறு நம்மளுக்குலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரா. ஸோ ஒரு பயங்கர ஹைப் மனசுக்குள்ளே இருந்துச்சு அங்கே நின்றுட்டுருக்கப்போ. இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் டெஸ்லா பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுதான் பார்க்குறேன். ஸோ பயங்கர ஹைப்பாக தான் இருந்துச்சு. அதை விட ஹைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்லா நான் வந்து பார்த்துட்டேன். டெஸ்லா வந்து சிங்கப்பூரில் இருக்குது, நான் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஷோரூம் போகிறோம், ஆனால் விளாக்லாம் பண்ண விடுவாங்களான்னு தெரியாது. பர்மிஷன் வாங்கியாச்சுன்னா போனோடனே அவங்க சூப்பராக பேசி நம்ம வந்து ட்வீட்டெல்லாம் எடுத்து காமிச்சு சீனை போட்டு வாங்கியாச்சு. பட் அதுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம், இப்போ சிங்கப்பூரில் வந்து F1 ரேஸ் நடக்க போகுது. ஓகேவா, உலகத்திலே இல்லாத அளவுக்கு வந்து சிங்கப்பூரில் நடக்கிற F1 பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ரோடு இருக்குல்ல, சிங்கப்பூர் மக்கள் யூஸ் பண்ணுற ரோட்லேயே F1 நடக்கும். இப்போ வந்து அதனால பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் டைம் ஆஃப் த இயர்ஸில் இருந்துட்டு இருக்குது. பயங்கரமான இன்டர்நேஷனல் க்ரௌட். ஒரு சின்ன ஊர் தானே, ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் க்ரௌட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. நாம் போகிறப்ப வந்து இன்னைக்கு வந்து சில ரேஸ் நடந்துட்டு இருக்கதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து சண்டே தான் வந்து ஐ திங்க் இந்த மெயின் ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து குட்டியாக ஏதோ நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்க்க முடிஞ்சதும் செம்ம ஹைப்பாக இருந்துச்சு. அதையும் நான் காமிக்கிறேன். அந்த மாலுக்குள்ளே என்டர் ஆகிற வழியில் பார்த்தீங்கன்னா சில புஷஸ் இருந்துச்சு. அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டரலாக ட்ராக் மேலே நின்றுட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். குஷியோ அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைடு என்னன்னா F1ங்கிறாங்க, இன்னொரு சைடு டெஸ்லாவை பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம போகிறப்பமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் ரேசிங் வேர்ல்டு வந்து இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து சிங்கப்பூர் வந்து இப்போ வேறு லெவல் ஹைப்பில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தோன்னா வந்து இங்கே வந்து ஒரு மாடல் 3 நின்றுட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு மாடல் Y இருந்துகிட்ருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாடல் 3 உள்ளே பார்ப்போம். ஸோ இது வந்து உள்ளே என்ட்ராகிறதே வந்து ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் புஷிங் ஒன் சைட் அண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ சம்மரில் ஒரு ஓப்பனிங் இதில் இருந்த இனோவேஷன் வந்து டெஸ்லா ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ யூ ஜஸ்ட் புஷ் அப் ஃபிங்கர் லைக் திஸ் அண்ட் உள்ளே ஏறணுன்னா காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா டோரும் மேலே ஒரு இரும்பெல்லாம் இருக்கும்ல, அந்த போய் கிளாஸ் போய் ஃபிட் ஆகிறதுக்கு அதில் எதுவுமே இருக்காது பாருங்கள். டோரே பாதி தான். ஸோ அதுவே வந்து செம்ம ஏரியாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியலாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வுட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோ ஆகுது. ரொம்ப ஃப்ளூடான ஒரு டிசைன். நீங்கள் வந்து டோர்லேருந்து முன்னாடி இருக்கிற டேஷ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வுட் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்லாவுக்குள்ளே உட்காரோங்கிற ஹைப் வந்து ஒரு சைடு எனக்கு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து ஐயோ கொஞ்சம் நேரம் இருக்குது அதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிருந்தேன். லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயம் தான். இந்த டெஸ்லாவோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பட்டன்ஸ் தான் கார்லேயே இருக்கும்பாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேடில் இருக்கிற மேக்னெட் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா, ஐபேட் கவர்லாம் இப்போ விற்கிறாங்கல்ல, அதில் மேக்னெட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காரில் இருக்கிற மிரர் பாருங்களேன், மேக்னெட்டிக். நீங்கள் எடுத்து கீழே புஷ் பண்ணிட்டு வச்சுட்டீங்க, மேக்னெட் வச்சு க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்னோட கார்லேயுமே நான் விளாக் பண்ணியிருந்தப்போ காமிச்சேன், லைட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நம்ம ஓப்பன் பண்ணோன்னா. பட் இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்டிக்காக கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த ஒரு சின்ன விஷயம் கூட எவ்வளோக்கு எவ்வளோ மாடர்னாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி இன்னோவேட்டிவ். அந்த ஒரு போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா ஹாய் சொல்லிவிடுங்க, நான் காமிச்சிட்டேன். ஸோ தட்ஸ் மை சிஸ்டர், சிங்கப்பூரில் இருக்காங்க. அண்ட் எனிவே நம்ம இப்போ வந்து அந்த சைடு வருவோம். ஸோ இங்கே வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே எந்த லிவரும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பட்டன் அண்ட் ஓப்பன் ஆகிடுது. அப்சல்யூட்லி செக்ஸி. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்லாவே வாழ்க்கையில் இதான் முதல் முறை பார்க்குறேன், ஆனால் எல்லாமே இதை பற்றி எனக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் எலக்ட்ரிக் காரில், ஸோ முன்னாடி வந்து என்ஜின் கிடையாது, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்ரங்க் அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ யா MKBHD வாழ்க இதெல்லாம் காமிச்சிருக்கு. அண்ட் த லைட்ஸ் டெஸ்லா லோகோ டயரில். ஸோ அகைன் அதே ஓப்பனிங் விஷயம் தான். இங்கே ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு புஷ் இட் அவுட். நம்ம எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம ரேஞ்சை பற்றி தானே பேசுவோம். இந்த காரில் ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா மதுரையிலேருந்து நீங்கள் சென்னைக்கு எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு வர முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு டிரைவில் போக முடியும்னா இந்த காரோட ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 490 கிலோமீட்டர்ஸ். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் வந்து பட்டன்ஸே இருக்காது, ரொம்ப மினிமலாக இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு ஸ்க்ரால் பட்டன் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட். அதே மாதிரி அதர் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு ரெண்டு பால் பட்டன்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே வந்து கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ஹைலைட் வந்து அந்த சென்டரில் இருக்கிற கன்சோல் தான். ஒரு ஐபேட் மாதிரி பெருசாக ஒரே ஒரு டிஸ்பிளே இருக்கும் காரோட சென்டரில். அதை தவிர காரில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அண்ட் மேலே பார்த்தீங்களா இலான் மஸ்கோட காரான், லைக் பேர் இது ஷோரூமில் தானே நிறுத்தியிருக்காங்க, யாரும் வாங்கலையில். ஸோ யூசர் ப்ரொஃபைல் வந்து இலான் மஸ்க்குன்னு இருக்குது. சின்ன சின்ன விஷயம் வந்து இந்த மாதிரி ஃபன்னாக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இங்கே ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே வச்சுட்டேன். ஓயா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இங்கே வச்சேன்னா உங்களுக்கு லைட்டிங்க்கு பெட்டராக தெரியும் சார்ஜிங். எனிவே, ஸோ இங்கே வந்து ஒரு வுட் பேனல் கம்ப்ளீட்டாக டேஷில் வச்சுருக்காங்க. அது இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஒரு மாதிரி ஃப்ளூடாக இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்குது. ஜென்ரலாக இதுக்கு நான் வீடியோவில் பார்க்குறப்ப என்னடா காலியாக இருக்குது கார், ஒன்றும் பெருசாக இல்லைன்னு யோசிச்சேன். பட் வந்து உள்ளே உட்கார்றப்போ ரொம்ப ஸ்பேஷியஸாக மினிமலிஸ்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் செம்ம டீப்பாக இருக்குது. இங்கே தான் கியர் இருக்கிற ஸ்பேஸு, இங்கே கியர் இல்லைங்கிறதுனால எவ்வளோ பெரிய டீப்பான ஸ்டோரேஜ்னு பாருங்கள். ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் ஸோ உள்ளே வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே உட்காந்துட்டு பிடிச்சி ஓட்டுறதுக்கு இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். நம்ம டெஸ்லான்னு சொன்னாலே இதுதான் வந்து டாக். இந்த ஒரு சென்ட்ரல் கன்சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே டிஸ்பிளேவே கிடையாது. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இங்கே நம்ம எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தானே இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சென்ட்ரல் கன்சோல், அதுலேயுமே வந்து ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓ, ஏசி வெண்ட், கிளைமேட், நம்ம எவ்வளோ ஏசி வேணும் அப்படிங்கிறத இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் போட்டோன்னா அது ஒரு ஜோனில் இருக்குது. அப்புறம் சீட் வென்டிலேஷனும் இருக்குது உள்ளேயே. கூல் சீட் ஹீட்டர் இது ஆக்சுவலாக. ஸோ சீட் வந்து இங்கே நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், டெஸ்லா டுட்டோரியல். ஸோ முன்னாடி எங்கே கார் வருது, பின்னாடி எங்கே கார் வருது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி இத்தனை கேமராஸ் முன்னாடி பின்னாடி சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. வாவில் உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கும், அது நீங்கள் கியரே இல்லைனா எப்படி இந்த ரிவர்ஸு அப்புறம் வந்து நியூட்ரல் டிரைவ்லாம் எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே எதுவுமே இல்லைனா எப்படி தான் அதை கன்வே பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே டிஸ்பிளேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கியர் லிவர் இருக்குது. ஸோ ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. பார்க்கிங் பிரேக் வந்து இங்கே சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ரைட் ஹேண்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர் அப்புறம் வந்து வைப்பர் எல்லாமே வந்து இந்த சைடு வந்துடுது. ஸோ மொத்தமே நீங்கள் வந்து இங்கே பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, அப்புறம் இங்கே ஒரு லிவர், இங்கே ஒரு லிவர், இதுதான் இங்கே வந்து மொத்தம் இருக்கிறது. வேறு எதுவுமே பட்டன்ஸ் கிடையாது. இங்கே வந்து விண்டோஸ்க்கு இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இங்கே இல்லை. தட்ஸ் இட். க்ளீன். வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பட்டன் தான் ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். தட்ஸ் இட். ஒரு பட்டன் ப்ரெஸ். எனக்கு இந்த மூமெண்ட்டே செமையாக பிடிச்சிருக்குங்க. எல்லாருமே காரை வந்து பட்டன் வச்சு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்போ இல்லை ரிமோட் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இது பாருங்களேன், ஸோ கூல். எனிவே பின்னாடி வந்தோன்னா கொஞ்சம் உறக்கமாக தான் இருக்குது. சின்ன ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் தான். அங்கேருந்து இங்கே வரைக்கும் கிளாஸ், அகைன் இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிளாஸ். அங்கே ஒரு பேனல் நடுவில் ஓடுது. இங்கே வந்து ஒரு சேஸ் வந்து இங்கே ஒரு மெட்டல் நடுவில் ஓடுது, அங்கே ஒரு மெட்டல் நடுவில் ஓடுது. கம்ப்ளீட்டாக ரூஃப் வந்து இதுனா பேனரோமிக் ரூஃப் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் கூட வந்து மெட்டல் நடுவில் வேறு எங்கேயுமே வரல. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டாக உள்ளே பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளே வந்து ஐ எம் 6 ஃபீட் டால். ஸோ இப்போ கால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் கால் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆனால் தலை பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் கிரேட் ஃபார் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்னு நான் சொல்லுவேன். பட் மற்றபடி கார் உள்ளுக்குள்ளே ஃபீச்சர் வைஸ் இட்ஸ் வாவ்.
டபுள் தாட்ஸே கிடையாது. இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, சேஷ் ஹேண்ட் ரெஸ்ட், அதில் வந்து கப் ஹோல்டர்ஸ். ஓகே, அடுத்த காரை போய் பார்ப்போம். ரெட் கலரில் இருக்குல்ல அங்கே. ஸோ அங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஒய். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் ஃபேமிலி கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஆனால் அதே தான், உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியுமே அதே ஃப்ரங்க் அண்ட் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர், சேம் ஓப்பனிங் மெக்கானிசம். அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று மேலே பிரேக், கீழே ஒரு பிரேக், ஆக்சலரேட்டர் அண்ட் சேம் இங்கே வந்து கியர் ஷாஃப்ட். சவுண்டாக குறைங்கப்பா, ஏன்ப்பா நீங்கள் வேறு. ஸோ இங்கே வந்து அகெயின் யூனோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வைப்பர் முன்னாடி இருக்கிற கண்ணாடிக்கு. அண்ட் மேலே இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடுவில் இருக்கிற ஒரு ஷாஃப்ட்டுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக பேனரோமிக் ரூஃப். அங்கேருந்து இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, பட் நடுவில் கிடையாது. ஸோ மேலே வந்து கம்ப்ளீட்டாக பேனரோமிக் ரூஃப், ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் சீட்ஸ் வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஒயிட் சீட்ஸ் இருக்குல்ல, செம்ம குஷியாக இருக்குது. ரெண்டு பெரிய, எவ்வளோ பெரிய ஃபோன், ஐஃபோன் 16 Pro 17 Pro வரப்போவுமே வந்து ப்ரோ மேக்ஸ் வரப்போவுமே இதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ரெண்டு ஹியூஜ் சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பேசஸ். ஸோ யா, இதில் பார்ப்போம் வேறு ஏதாவது இருக்கான்னு. ப்ரொஜெக்டர், எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. ஃப்ரங்க் ஓப்பனாக இருக்கான். ஸோ இது என்னது, லாக், காரை லாக் பண்ணுறது. ஸோ ஃப்ரங்க் ஓப்பன் லாக், பின்னாடியுமே வந்து ஓப்பன் பண்ணுமா க்ளோஸ் பண்ணுமா நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, திஸ் கார் ஆல்சோ தட் சைட், லெஃப்ட் சைட். ஓகே, ஓகே. இந்த சார்ஜிங் சாக்கெட் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது தேடினீங்கன்னா அது ரியரில், டிரைவிங் வந்து ரைட் ஹேண்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடும், யூஎஸில் வந்து லெஃப்ட் சைடு டிரைவிங் இருக்கிறப்போ ரைட் சைடும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக அப்படியே க்ராஸில். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் புஷ் இட். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜர், இங்கே டெஸ்லா லோகோவோட வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பர் சார்ஜர் வச்சு இந்த மாதிரி சூப்பர் சார்ஜ் வீட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வாவ், ஒரு கம்ப்யூட்டர் இன் அ கார் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், ஒரு கம்ப்யூட்டர் கார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஆக்சுவலாக ஐம் ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி வந்து ஒரு டெஸ்லா மேலே எனக்கு எவ்வளோ அப்சேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மஸ்க்கு ட்வீட் பண்ணி ரிப்ளை பண்ணி, இப்போது இங்கே இன்னொரு சிங்கப்பூரில் வந்து ஒரு டெஸ்லா ஷோரூமில் அங்கே வந்து அதை முதல்ல வந்து அவங்க யோசிச்சாங்க. அப்போ நான் உடனே வந்து மஸ்கோட ட்வீட் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் காமிச்சோன்னா ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுதுன்னா அது வந்து எம்ஜி ஸ்குவாட்னால மட்டுமே. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ அண்ட் எம்ஜி அட் டெஸ்லா. அண்ட் இதோட இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். லெட்ஸ் எக்ஸிட்.